வணக்கம். இன்றைய தினம் முதல்வர் சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க. அதாவது பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் இங்கே தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம். இதே மாதிரி தான் கடந்த ஜெயலலிதா பீரியடில் 2008 மதுரவாயல் டு போர்ட் ரோடு போர்ட்டுக்கு இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நேராக போய் லோடு இறக்க முடியும். இல்லைன்னா அவங்க சுற்றி 1.5 நாள் 1 நாள்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகி இந்த ராயபுரம் சைடாக போகிற அந்த திட்டத்தை அன்றைய தினம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ஜெயலலிதா ஒரு காரணம் சொல்லி நிறுத்தினாங்க. என்ன காரணம்னா, இந்த தூண்கள் எல்லாம் கூவத்தில் இருக்குது. கூவத்தில் நீங்கள் தூண் போட்டதுனால இந்த தூண்னால் பெரிய பெரிய அந்த பில்லர்னால் தண்ணி தடைப்பட்டு ஊருள்ள வந்துடும் சொல்லி நிறுத்தினாங்க. ஆனால் அதே கூவத்தில் அந்த திட்டத்தை போடுவதற்காக அதே பொதுப்பணித்துறை தான் அப்ரூவல் கொடுத்தது. ஆனால் இன்றைய நிலம் என்ன, அதே இடத்துல இன்னும் அதோட பெரிய தூணை இன்றைக்கி போட்டு டபுள் டெக்கர் கட்டிகிட்ருக்காங்க. இன்றைக்கி போய் நீங்கள் கூவம் ஆற பாருங்கள், மூடிட்டாங்க. ரப்பிஷு கொட்டி மூடி அது பாட்டுன்னு கூவத்தில் போடுறாங்க. இப்போ எப்படி வந்தது அந்த திட்டம்? அதனால் எவ்வளோ நாள் 12 ஆண்டுகளாக தடைப்பட்டது. 12 ஆண்டில் அன்றைக்கி அது நடந்திருந்தால் அதுக்கு வெறும் 1300 கோடி ரூபாய் தான். இன்றைக்கி டபுள் டெக்கர் போட்டு 5500 கோடி. இன்னும் அது எவ்வளோ ஆகும்னு தெரியல, இன்னும் 2 வருஷம் ஆகும். அது மாதிரி ஒரு திட்டத்தை தடை செய்கிறதுனால நீங்கள் அரசியல், அதாவது மன்மோகன் சிங் திறந்தார், இது திமுக அரசு கொண்டு வந்த திட்டம்னு ஒரு திட்டம் துவங்கப்பட்டு பாதி ரூபாய் 700 கோடிக்கு மேலே செலவு பண்ணி முடித்த ஒரு திட்டத்தை நீங்கள் நிறுத்துறதுனால என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா, அந்த பகுதியில் இருக்கவங்களாம் தெரியும், அந்த ரோடு தொடர்ந்து போட முடியாமல் பல போராட்டங்கள். நாங்கள் அந்த ரோடே போட முடியல. ஏன் போட முடியலன்னா, அந்த ரோடு ஹைவேஸ் கிட்டேருந்து நேஷ்னல் ஹைவேக்கு வந்துடுச்சு. அதனால் ஹைவேஸால் அதுக்கு பணம் ஒதுக்க முடியல. இது மாதிரி பல இப்போ பார்த்திங்கன்னா பரந்தூரில் 90% இடம் ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு. அதை நம்பி பல இண்டஸ்ட்ரிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கும் எங்கள் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இங்கேருந்து மெட்டீரியல் அந்த ஏர்போர்ட் தான் போகுது. ஆகவே இங்கே நம்மளுக்கு அது வந்தால் தொழில் வளரும், தொழில் நல்லா இருக்கும், நிறைய வருமானம் வரும். அன்றைக்கி அன்றைக்கி இந்த போர்ட்டு திட்டம் நிறுத்தினால அது ஆந்திராவுக்கு ஃபேவராக ஒரு போர்ட்டுக்காக நிறுத்தந்தான் அன்றைக்கி பேசப்பட்டது. இன்றைக்கி ஏர்போர்ட்டு நிறுத்தந்தோம் பக்கத்து மாநிலங்களுக்கு ஃபேவராக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆகவே நாங்கள்லாம் இந்த தொழிலை சார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு தெரியுது ஒரு திட்டத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அதிகாரிகள் வச்சு என்ன காரணத்துக்காக மாத்திரன்னு கூட சொல்ல. அன்றைக்காவது ஒரு சிம்பிள் ரீசன் சொன்னாங்க, தண்ணி ஊர் உள்ளே வந்துடும். இந்த விமான நிலையம் இது வரைக்கும் காரணம் இல்லை. ஆகவே இதனால் தொழில் தான் பாதிக்கப்படும். எங்களை மாதிரி தொழில் சார்ந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே அரசியல் செய்கிறத விட்டுட்டு மக்களுக்கு எது நல்லா இருக்கும் என்பதை பார்க்க வேண்டுமென்று தான் இந்த லாரி உரிமையாளர் சங்க உறுப்பினருங்க அனைவருடைய கருத்தாக இருக்கும். தேங்க்யூ. யுவராஜ், தலைவர், தமிழ்நாடு மணல் லாரி கூட்டமைப்பு.